எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாக. எந்த கிரகத்துல நாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஸ்திரீகள் பெண்மணிகள் பூஜிக்கப்படுகிறார்களோ, அதாவது சந்தோஷமாக வைத்துக் கொள்ளப்படுகிறார்களோ, அந்த கிரகத்துலதான் அத்தனை தேவதைகளும் வந்து பூஜைகளை ஏற்றுக்கொள்வார்கள். பிதற்கெல்லாம் வந்து ஹவிர்பாகங்களை ஏற்றுக்கொள்வார்கள். விபரீதமாக பெண்மணிகளை துன்புறுத்து கொண்டு அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் இந்த கோவிலுக்கு போறேன் அந்த கோவிலுக்கு போறேன் அப்படின்னு சொன்னா எதுவும் பலனை கொடுக்காது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த அளவுக்கு பெண்மணிகளுக்கு முக்கியத்துவத்தை அளிக்கிறது நமது சனாதனமான வைதிக மதம், ஹிந்து மதம். அந்த அளவுக்கு சனாதன தர்மம் நம்ம பெண்மணிகளுக்கு அவ்வளவு ஒரு உயர்வை கொடுக்கிறது. விசேஷமாக ஒரு 9 நாட்களை பெண்மணிகளுக்காகவே கொடுத்துருத்து வருஷத்துல. இந்த சரண் நவராத்திரி முழுக்க பெண்களை பூஜிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்னே நமது சாஸ்திரங்கள் குறிப்பிடுறது. அப்படின்னா எவ்வளவு ஒரு உயர்வை கொடுத்திருக்கு பெண்மணிகளுக்குன்னு பார்க்கணும். நாம் எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா அப்படின்னு சுவாசினிகளை பூஜிக்கணும், கன்னிகா ஸ்திரீகளை பூஜிக்கணும், அவர்களை வந்தனம் செய்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிண்டு அம்பாளுடைய அனுகிரகத்தை எல்லாரும் அடையணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம்.